கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டாபிக்ல ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல ஒரு கொஞ்சம் கஷ்டமான சம் இது. ஒரு காலேஜ் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இல்லஸ்ட்ரேஷன் 14 போட்டிருக்கு. ஓகேயா? த ப்ரொடியூசர்ஸ் பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் த ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்படின்னு இருக்கு. இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை அப்படியே பிட்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா அப்ப அழகா போட்டலாம் இன்ஃபர்மேஷன் ஒண்ணுன்னா. சரி, பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் 30,000 equity shares of 10 each fully paid. ஓகேயா? அப்ப equity capital equal to 30,000 into 10, 3 lakhs. ஓகேயா? அடுத்தது 18,000 10% redeemable preference shares of 10 each fully paid அப்படிங்கிறது. So 10% preference shares 18,000 into 10 equal to 1,80,000. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதெல்லாம் ரெடீம் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியும் நமக்கு. அடுத்தது 15% redeemable preference shares of 10 each, 8 paid up, 8 தான் paid up. ஓகேயா? எவ்வளோ ஷேர்ஸ் அது? 4,000 shares. ஓகே, ஸோ 15% preference shares 4,000 into 8. ஓகேயா? தென் ஜெனரல் ரிசர்வ் அது 12,000 இருந்தது, அது தப்பு, அது 1,20,000. ஓகேயா? ஸோ ஜெனரல் ரிசர்வ் 1,20,000. ஓகே, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 15,000. ஷேர் பிரீமியம் அக்கௌண்ட் 15,000. ஓகேயா? P&L அக்கௌண்ட் 80,000. எவ்வளவு இருக்கு பாருங்க, 80,000. ஓகே, தென் கேபிட்டல் ரிசர்வ் 20,000. அப்பாடா, முடிச்சாச்சா? இப்போ இனிமேதான் ஆக்ஷனே இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீம்டு. நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு குழப்பமான லைன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீம்டு. நான் எந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்? கரெக்ட், ஒன்லி ஃபுல்லி பெய்டு மாத்திரம் தான் ரெடீம் பண்ண முடியும். ஃபுல்லி பெய்டு மாத்திரம் தான் ரெடீம் பண்ண முடியும், பார்ட்லி பெய்ட பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரெடம்ஷன் போறது. ஓகேயா? இது ரெடம்ஷன் போறது. அடுத்தது at a premium of 2 per share. So premium of 10 plus 2க்கு redeem பண்றாங்க. ஓகே, அடுத்தது for redemption 4,000 equity shares of 10 each are issued at 10% premium. ஸோ இது ரெடீம் பண்றதுக்கு என்ன பணம் உள்ள வருதுன்னா இங்க எழுதிக்கலாம். ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. So we have to assume the same percentage. Okay, so 10% preference shares at 10 premium. So 4,000 into 11, 10 plus 1. Okay, issue பண்றாங்க. So 44,000 உள்ள வருது. ஸோ இது ரெடீம் பண்றதுக்கு இது இஷ்யூ பண்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் a bonus issue of equity share was made at par, 2 shares being issued for every 5 shares. ஸோ இதுக்கு போனஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் போனஸ். ஓகே, 2 shares for every 5 sharesனா 30,000, அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்க இருக்கு, இன்டூ 2/5.
5000 30, ஸோ 12,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்ட்டு 10 ஈக்குவல் டு 1,20,000 கேபிட்டல் போகிறது. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஷோ த ஜர்னல் என்ட்ரிஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு மாதிரி பிக்சர் வந்துடுச்சு. ஓகே. இப்போ இந்த பிக்சரில் வந்து சரி, இப்போ நமக்கு எவ்வளோ பணம் தேவை? இதை வந்து redeemed at premium of 2 per share. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் how much money requiredனா redemption is equal to 18,000 into premium of 2 per share, correct? ஸோ 12 தனித்தனியாக போடலாம். இது வந்து 1,80,000, 18,000 into 2 equal to 36,000. ஸோ 2,16,000 பணம் தேவை, கரெக்டா? அதில் மைனஸ் இஷ்யூ, நியூ இஷ்யூ ஈக்குவல் டு 44,000. ஓகே, இப்படி இருக்கு. இப்போ நம்ம எதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம ஓகே, ஸோ இங்கே 4 ஐட்டம் இருக்கு. ஐ திங்க் நம்மள்ட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மள்ட்ட நிறைய இருக்கு ரிசர்வ்ஸில். ஏன்னா இந்த கேப் வந்து 2, ஓகே, தென் 17. ஸோ 1,72,000 நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் எந்த சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சீக்வன்ஸுங்கிறது முக்கியம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஜெர்னல் என்ட்ரி பார்த்தா அழகாக புரியும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் இஸ் எ மஸ்ட். இது ஒர்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ட்ரி போட்டுருங்க. 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அதாவது நான் இங்கே போட்டேன்ல 1,80,36 ரெண்டுத்தையும் போட்டுருங்க. ஸோ டெபிட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டுருவோங்க இப்போதைக்கு அன்டில் யூ மேக் பேமெண்ட். ஓகேயா? இது போட்டாச்சு. அடுத்தது பணம் உள்ள வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், ஓகே, டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு ஷேர்ஸ் ப்ரீமியம். ஓகே, சாரி, இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை, ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் டிக் அடிச்சுக்கோங்க 44,000. ஓகே, இதுவும் போட்டாச்சு. ஓகேயா? இப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு? இப்போ ஏற்கனவே ப்ரீமியம் அக்கௌண்ட்ல வந்து 15,000 இருக்கு, கரெக்ட்? இப்போ இதில் ஒன்றா ஆட் ஆகுது. 15,000 ப்ளஸ் 4,000, ஸோ 19,000 இருக்கு நம்மள்ட்ட இப்போ. ஓகேயா? சரி, இப்போ அடுத்தது வரலாம். ஸோ நம்ம இதை ரெடீம் பண்ணுறோம்ல, இந்த 36,000 இந்த ப்ரீமியம், இந்த ப்ரீமியம் இருக்குல்ல, இதை கலர் மாற்றிடுறேன். இதான் முக்கியம். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து யூ கேன் ஆஃப்செட் வித் திஸ் ப்ரீமியம். ஓகேயா? மிச்சம் இருக்கிறது தான் யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் P&L அக்கௌண்ட். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 19,000. ஓகே, அதாவது 15,000 புக்கில் இருக்கு, ப்ளஸ் 4,000 பணம் உள்ள வந்தது, கரெக்டா? தென் P&L அக்கௌண்ட் 17,000 டு ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன், அதாவது இந்த 36,000 இது கான்ட்ரா ஆயிடும். ஓகேயா? ஸோ P&L அக்கௌண்ட்ல 17,000 யூஸ் பண்ணிடுறீங்க. ஓகேயா? அப்போ பேலன்ஸ் வந்து P&L அக்கௌண்ட்ல மைனஸ் 17,000. ஓகேயா? ஸோ இது போட்டாச்சு. அடுத்தது இப்போ இதை நமக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவை? இப்போ நம்ம பார்த்தோம் 1,80,000ல 40, அதாவது ஃபேஸ் வேல்யூ மொத்தம் எடுத்தானே 1,80,000. ஏன்னா ப்ரீமியம் நம்ம போட்டாச்சு, அதில் நியூ இஷ்யூ 40. ஸோ 1,40,000 நம்ம பணம் தேவை. ஓகே, ஸோ 1,40,000க்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணுங்க, அடுத்து P&L அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, டு
கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு போட்டுடணும் 1,40,000. ஸோ இங்கே திரும்ப சொல்லிடுறேன். அதாவது இந்த 1,40,000 வந்து இது கலர் மாற்றிடலாம். ஓகே, இந்த 1,40,000க்கு யூ டேக் ஃப்ரம் ஜெனரல் ரிசர்வ் அண்ட் பேலன்ஸ் ஃப்ரம் P&L அக்கௌண்ட். ஓகேயா, ஐ திங்க் இப்போ கிளியருங்க. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீமியம் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, செகண்டு அந்த நியூ ஈக்விட்டி பணத்தை யூஸ் பண்ணியாச்சு. தேர்டு பேலன்ஸுக்கு ஜெனரல் ரிசர்வ் அண்ட் P&L அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஜெனரல் ரிசர்வ் P&L அக்கௌண்ட். ஓகே, இப்போ அடுத்தது என்ன இருக்கு? போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பணத்தை பேமெண்ட் பண்ணிடலாம். யாருக்கு? இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம 2,16,000 போட்டிருந்தோம்ல, அதை we have to make payment. ஸோ 2,16,000 டு பேங்க் அக்கௌண்ட் போட்டுருங்க. எது பேமெண்ட். ஓகேயா, ஸோ இது வரைக்கும் இந்த ரெடம்ஷன் ஓவர். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை போட்டு பார்த்துருக்க முதல்ல. அடுத்த செகண்ட் பார்ட் வரலாம். செகண்ட் பார்ட் இஸ் போனஸ். ஸோ போனஸ் ஜேர்னல் என்ட்ரி யூ ஹேவ் டு யூஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் டு போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேயா, எங்க இருக்கிறதுல இது. ஸோ இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன். 1,20,000. ஓகே, இதுல நம்ம அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அது ரெடீம் பண்ணும்போது அந்த 1,40,000ல we are using 1,20,000. ஏன்னா what is the logic or concept? This capital redemption reserve CRR can be used only to issue bonus shares. வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஓகேயா, ஸோ அது யூஸ் பண்ணுங்க. போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், தென் போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதுதான் நம்ம இஷ்யூ பண்ற ஷேர். அதாவது 30,000 into 2/5 into 10. ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, எஸ். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. சம் போட்டு பாருங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.